அப்பாக்கு தூக்கம் வரலடா, அதான் வண்டி எடுத்துட்டு அப்படியே. டைம் என்ன ஆகுது தெரியுமா? சாப்பாடு அப்படியே இருக்கு. என்ன ஆச்சு உனக்கு? ஏன்பா இப்படி பண்ற? ஒண்ணு இல்லடா. சும்மா சொல்லாதப்பா. இப்பெல்லாம் நீங்க கூட பேசுறதே இல்ல. என்ன பார்த்தாலே மூஞ்ச திருப்பிட்டு போற. சொல்லுப்பா, நான் என்னப்பா தப்பு பண்ணேன்? நீ அடத்த பண்ணு, எல்லா தப்பு என் மேலதான். சார், ஸ்பாட்டை சீல் பண்ணிட்டீங்களா? எஸ் சார். ஃபார்மாலிட்டிஸ் ஃபோட்டோகிராஃபிக்கு சொல்லியாச்சு சார். அவங்க வந்துகிட்டு இருக்காங்க சார். யார் முதல்ல பார்த்தது? சார், லாரி டிரைவர் சார். யோ வாயா. வணக்கம் சார். அதான் சார் வந்துட்டு இருந்தேன், கார் மோதி நின்றுட்டு இருந்துச்சு. இறங்கி பார்த்தா ஆள் அடிபட்டு பேச்சு மூச்சு இல்லாமல் இருந்தார். உடனே 108 கால் பண்ணி சொல்லிட்டு சார். வேற ஏதாவது பார்த்தீங்களா? இல்லை சார். ஃபாரன்சிக்ஸ் வர சொல்லுங்க. ஓகே சார். I want all the details first thing in the morning. ஓகே சார். சார், once again wish you happy birthday சார். Thank you ஆறுமுகம். Thank you. ஜாகிரதையா போ. வாங்க மகுடபதி சார். இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டீங்க? அது வந்து கொஞ்சம் ஒர்க்குப்பா. ஓ, பர்த்டே செலிப்ரேஷனுக்கு வந்தீங்களா? அது முடிஞ்சு 4 மணி நேரம் ஆச்சு. இப்போ வந்திருக்கேன். இல்லைப்பா, என்ன பர்த்டே பாய்? ஒரு எமர்ஜென்சி ஒர்க்குப்பா. என்னப்பா எமர்ஜென்சி எமர்ஜென்சி எப்போ பாரு. இந்த எமர்ஜென்சின்னு எனக்கு நம்ம சொல்லி சொல்லி பழகி போச்சு. ஆனால் அந்த தாயில்லாத குழந்தை எப்படி கஷ்டப்படுவா பத்தியா? ஹாப்பி பர்த்டே டேடின்னு டெக்கரேஷன்லாம் பண்ணி எவ்வளோ ஹாப்பியாக இருந்தா. பாவம் ஏமாந்து போயிருப்பா. போய் அவ கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண ப்ளீஸ். ரொம்ப திட்டாத. பர்த்டே எனக்கு விஷ் பண்ணு. ஓகே ஓகே ஓகே, நல்லா இருப்பா. ஹாப்பி பர்த்டே, காட் பிளஸ் யூ. சந்தோஷமா இரு. ஓகே, சாரி. நேற்று
நேற்றிரவு கிழக்கு கடற்கரை சாலையில் கேளம்பாக்கம் அருகே நடந்த விபத்தில் காரில் பயணித்த எழுத்தாளர் ஜெபனேசன் மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளார். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் இது விபத்தா அல்லது வேறு ஏதேனும் குற்ற செயல்கள் நடந்திருக்க வாய்ப்பிருக்குமோ என்ற கோணத்தில் விசாரணை நடத்தி வருகின்றனர். Is it assault by any weapon? எஸ், கிரானியம் ஃபுல்லாக டேமேஜ் ஆகிருக்கு. வெப்பன் மைட் பி மெட்டல். Iron family, yeah? தெரியல. மைன்யூட் பார்ட்டிகல்ஸ் அக்கவர் ஆயிருக்கு. வெயிட்டிங் ஃபார் மெட்டலர்ஜிக்கல் ரிசல்ட். Anything peculiar, sir? செரிபிரல் எடிமா ஆயிருக்கு. பிளாடர் வீங்கி இருக்கு. ஹி வாஸ் இன் டிப்ரெஸ்ட் ஸ்டேட். சீக்கிரமே போகிற ஸ்டேஜில் தான் ஆல்ரெடி இருந்திருக்கிறாரு. Okay. ஸ்பாட்ல ஏதாவது blood sample variations? அப்படி எதுவும் டிஎன்ஏ ரிப்போர்ட் ஃபாரன்சிக் லேப்லேருந்து வரலீங்களே. ஃபுல் ரிப்போர்ட் எப்போ கிடைக்கும்? வெயிட் பண்ணுங்க, நாளைக்கு ரிப்போர்ட் வாங்கிக்கலாம். இல்லை கல்பிரிட்டுக்கு டைம் கொடுக்கூடாதுன்னு பார்க்குறேன். பட் எங்களுக்கு டைம் கொடுங்க மிஸ்டர் மகடபுதி. Fair enough. ட்ரெஸ் கிடைச்ச போட்டோஸை பார்த்தா ஆக்சிடென்ட் மாதிரியே தெரியலையே சார். பார்த்த தெரியாது, விசாரிச்சாதா தெரியும். இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்டட். ஓகே சார். டாக்டர் என்ன சொன்னாங்க சார்? கூடிய சீக்கிரத்தில் சொல்கிறேன். சார் 1 மினிட் சார். சார் ஒன் மோர் क्वेश्चन சார். இறந்து போன நமது எழுத்தாளர் ஜெபனேசன் அவர்களின் ஆன்மா சாந்தி அடைய அனைவரும் 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்துவோம். உலகத்தில் நாம் எதையும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் எதையும் கொண்டு போகவும் இயலாது என்பது நிச்சயம். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இவருடைய சரீரத்தை மண்ணுக்கு மண்ணாகவும் சாம்பலுக்கு சாம்பலாகவும் புழுதிக்கு புழுதியாகவும் பூமிக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். ஆமென். பாய் மச்சான். எங்க போற? இல்லை மேல் வீட்டு ஆண்டி மாவாட்ட சொல்லிச்சு, ஆட்டிட்டு வந்துடுவா. அதெல்லாம் அப்புறம் ஆட்டிக்கலாம், மேலே வா. உனக்கு என்னடா தெரியும் ஆண்டிங்களோட வழி? என்ன மாதிரி யூத்து தான் தெரியும், சொன்னா புரியாது. சார் சார் 1 நிமிஷம் வாடா. ஐயா என்ன முறைகிற, வான்ற. வாடா, என்ன போஸ் கொடுத்துட்டு இருக்க, வா. டேய் யாரா அவன்? பாய் பேசி மறைக்கிற மாதிரி மறைச்சிட்டு இருக்கான். அப்பார்ட்மெண்ட் ஓனர் பையன்டா அவன். சரி. எப்போ பாரு போதையிலே இருப்பான். அப்பார்ட்மெண்ட் ஃபுல்லாக ஒரே கம்ப்ளைண்ட்டு. ஒரு தடவை கை வைக்கிற அளவுக்கு போயிடுச்சு. அதான் மறைக்கிறான். என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிக்கலாமடா. சொல்லியிருந்தா இந்த ஏரியா பக்கமே வந்திருக்க மாட்டேன். சமையல் ப்ரோக்ராம். இன்னைக்கு கொங்கு நாட்டு ஸ்டைல் செலவு குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். கோயம்புத்தூர்ல ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. கோவை எனக்கு ஸ்டைல் இன்னைக்கு நான் செஞ்சு காட்ட போறேன். இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊத்தி. ஏன்டா இந்த ப்ரோக்ராம்ல எதுக்குடா பார்த்துட்டு இருக்க? ஏய் இல்லடா, நம்ம பக்கத்து வீட்டு போவன ஆண்டில அவங்க இந்த குழம்பு கத்துக்க சொன்னாங்க, அதனால தான். புளி நல்லா கொதிச்சிருச்சு. இப்ப நம்ம அரைச்சு மச்சி இந்த புளினா டாம்பரின் தானே? ஆண்டி கிட்டே கேளு. கூடவே 1.5 கப் தண்ணி நான் அலசி சேர்த்திருக்கேன். நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சு ஒரு ஏய் அது அம்மாக்குடா. அம்மாவுக்கா? சரி சரி சரி. இப்ப பாருங்க நல்லா சால்ட்டா சுகரா? நான் தான். பயப்படாதம்மா. ஆதிமா. இருட்டிலேயே இருக்காதுன்னு சொன்னா கேக்குறியா? கொஞ்சம் அப்பப்ப வெளிச்சத்தை பாருமா. உனக்காகவே ஸ்பெஷலா உனக்கு பிடிச்சதை கொண்டு வந்திருக்கேன் பாரு. இந்த பவுலை நீ ஃபுல்லா சாப்பிட்டீங்கன்னா நைட்டு வரைக்கும் டிஸ்டர்பே பண்ண மாட்டேன், சரியா? இந்த ஒரே ஒரு வாய். ஆ ஆ ஆ ஆம். கவலைப்படாதம்மா, இது எல்லாமே இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான். உன்னை பார்த்துக்க ஒரு ஆள் ரெடி ஆயிடுச்சு, பார்க்குறியா? காட்டட்டுமா? எப்படி இருக்கா? இவ தான் உன்னோட மருமக. ஆமா, இவ தான் உங்க மருமக.
இன்னைக்கு கல்யாணம், நாளைக்கு பிரசவம், அடுத்த நாள் நீங்கள் பார்ட்டி ஆகிடுவீங்க. ஏய் பின்னடா இப்போதான் ரிக்வஸ்டே வந்திருக்கு. ஃபேக் ஐடியா ஒரிஜினல் ஐடியான்னு தெரியல, அதுக்குள்ளே பாட்டி பொண்டாட்டின்னு. அவனுக்கு பொறாமம்மா. ஆமாம், நீ சாப்பிடு. அம்மாவை நீயே பார்த்துக்கிறத விட நீ ஏதாவது ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம்லடா. அதெல்லாம் ஒன்றும் வேணாம். ஏன் அம்மாவை நான் தான் பார்த்துப்பேன். கொஞ்சம் தான். இங்கே பாரு, இதை மட்டும் சாப்பிடு. லாஸ்ட் வாங்கி ப்ளீஸ்மா ப்ளீஸ்மா. அவ்வளோதான் லாஸ்ட்டு. மச்சான் ஃபோன் விடுறா. எடு. ஹலோ. மேம் திருப்பி தான். எஸ் மேம். மேம் வாட்ஸ்அப் நம்பர் இதான் மேடம். நீங்கள் லொக்கேஷன் அனுப்பிடுறீங்களா? நாங்கள் வந்துடுறோம். ஓகே மேடம். யாரா? மச்சான் தெரப்பிக்காக புக் பண்ணியிருக்காங்க அப்பாயின்மெண்ட் கேட்டு. சரி நான் போய்க்கிறேன். மச்சான் புதுசுக்கு நான் போய்க்கிறேங்கிற, தனியாக வேற போகிற வயசு பையன். நான் வேணா அந்த தெரப்பி கிட்ட எல்லாம் பிடிச்சிக்கிட்டு பைக் பண்ணி வந்தால் நல்லா இருக்கும்டா. வந்து தொலை. சூப்பர் மச்சான். அம்மா போயிட்டு வரேம்மா. மச்சான் தெரப்பி கிட்ட எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாய். குழந்தைங்கெல்லாம் அழுகுதுங்க மீரா. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. என்னாச்சு? பிடி மிஸ் வேற வரல, அதனால எனக்கு அவர் வேற ஆர்டர் பண்ணி விட்டுருக்காங்க. கொஞ்சம் கேபின் வரைக்கும் போயிட்டு வர டைம் ஆச்சு. ஃபர்ஸ்ட் அவர் மீரா, இதுக்கு தான் ஃபர்ஸ்ட் அவர் ஆர்டர் பண்ண கூடாதுன்னு சொல்றது. சரி வா. சொன்ன கேள்வி செல்லும், அழாத செல்லும். இங்க பாருப்பா, இங்க பாரு, அழக்கூடாது. அழாம இருந்தா நான் உனக்கு ஒரு சாக்லேட் வாங்கி தருவேன். சொன்ன கேளு. இங்க பாரு. ஆர்த்தி, அந்த ஆம்பிளிஃபையரை இமிடியேட்டா ஆஃப் பண்ண சொல்லு. அக்கா, ஒரு பக்கெட்ல சோப் ஆயில் கலக்கி கொண்டு வாங்க. போங்க, நிக்காதீங்க, சீக்கிரம் போங்க. போடக்கூடாது. சொல்றது கேளு. இங்க பாரு. ஒண்ணுமே புரியல. என்ன பண்ண போறோம்னு தெரியல. என்ன பண்றதுன்னு தெரியலக்கா. இது பாருங்க, நான் சொல்லும்போது எல்லாருமே ஒண்ணா கை தட்டுங்க. ஓகேயா? ஈவனா கிளாப் பண்ணுங்க. ஓகே? ரெடியா? 1 2 3 கிளாப் பண்ணுங்க. கிளாப். Excuse me, sir. ரைட்டர் ஜெபனேஸோட ஆக்சிடென்ட் ஸ்பாட்ல சீஸ் பண்ண பாடி ரிமைனிங்ஸ் அண்ட் கேதரிங்ஸ். தேங்க்ஸ். தேங்க்யூ சார். பேசிட்டமா, ஒன்றும் பிரச்சனை. இந்த மாதிரி நிலைமையில கேள்விகள். ஐம் சாரி. ஓகே, டெல் மீ. அடிக்கடி உங்க ஃபாதர் ராத்திரி நேரத்தில் வெளியே போவரா? இதுக்கு முன்னாடி அப்படி இல்லை சார். 2-3 மாசமா தான். அதுக்கு முன்னாடி எல்லாம் அப்பா அப்படி இருந்ததில்ல. அப்பாவுக்கு என் மேல ரொம்ப கேரிங். டெய்லி ஒன்னாதான் டின்னர் சாப்பிடுவோம். அட்லீஸ்ட் 1 ஹவராவது என் கூட பேசுவாரு. எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிப்போம். பட் 4-5 months he completely changed. சேஞ்சுன்னா இந்த மாதிரி? சரியா சாப்பிட்றதில்ல, தூங்குறதில்ல, ஒரு மாதிரி டிப்ரெஸ்டாவே இருந்தாரு. சடனா டெய்லியும் குடிக்க வர ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்பா இப்படி குடிக்கிறீங்கன்னு கேட்டா
இப்ப நான் இருந்து என்ன பண்ண போறேன்னு. ஆனா எனக்கு ஷாக்கா இருந்த விஷயம் அப்பா சர்ச்சுக்கு போனதுதான். அவருக்கு அதுல எல்லாம் கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லை. நான் பிரேயருக்கு போறதே அவருக்கு பிடிக்காது. பட் 2-3 மாசமா ரெகுலரா சர்ச்சுக்கு போயிட்டே இருந்தாரு. எந்த சர்ச்? அவர் லேடி ஆஃப் மவுண்ட் கார்மல் சர்ச். ஆக்சுவலா அப்பா எங்க சர்ச்சை விட்டுட்டு வேற சர்ச்சுக்கு போனது எனக்கும் எங்க சர்ச் ஃபாதருக்குமே கொஞ்சம் கஷ்டமா தான் சார் இருந்தது. I see. கடைசி ஏதாவது புக்கு எழுதிட்டு இருந்தாரா? ரூமை லாக் பண்ணிட்டு உள்ளே இருந்ததுனால எக்ஸாக்டா எனக்கு தெரியல சார். ஆனா அதுக்கு முன்னாடி எல்லாம் அப்பா ஒவ்வொரு தடவை புக் எழுதும் போதும் என்கிட்ட நிறைய டிஸ்கஸ் பண்ணுவாரு. நான் ஏதாவது ஐடியா சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. நானே அவர்கிட்ட நிறைய தடவை சொன்னேன், ஏதாவது எழுதுங்கப்பா எழுதுங்கப்பான்னு. சரி சரின்னு தலையாட்டிட்டு போயிட்டாரு சார். எனி அன்யூஷுவல் கால்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோன் வந்த உடனே தூரம் போய் பேசுறது, அந்த மாதிரி ஏதாவது? இல்ல சார், இல்ல. ஏதாவது பிரச்சனைகள், ஃப்ரெண்ட்ஸ், கொலீக்ஸ், இந்த சொத்து தகராறு, இந்த மாதிரி? அப்பா ரொம்ப ஃப்ரெண்ட்லி டைப் சார். யாரு கூடயும் சத்தமா கூட பேச மாட்டாரு. அவர் யாருக்குமே எந்த கெடுதலும் நினைச்சதில்ல சார். அவரை யாரும் இப்படி கொண்டுட்டாங்களா சார்? ஸ்டெஃபி, இது உங்க ஃபாதருடைய கார்ல இருந்தது. இதை பத்தி ஏதாவது தெரியுமா? உங்க ஃபாதருடைய ரூம் கொஞ்சம் பார்க்கணுமே. பார்க்கலாம் சார். மேடம், வீட்டில் பொம்பளைங்க யாரும் இல்லை? என்ன? இல்லை, பெரியவங்க யாரும் இல்லையான்னு. நாங்கள் தெரப்பிலேருந்து வந்திருக்கோம் மேடம். ஓ, தெரப்பியோ? வாங்க. ஓகே மேம், வாடா. உட்கார. நான் போய் அப்பாவை கூப்பிட்டு வரேன். மேடம், அப்பா மட்டும் இல்லை, சித்தி, அண்ணி, அத்தை, மாமி எல்லாரையும் கூப்பிடுங்க. என்னது? இல்லை, தெரப்பிக்கு. டேய், ஏண்டா? இல்லை, உன் பிஸ்னஸ்க்கு ஏதாவது யூஸ் ஆகும்னு. சாரி மேம், அவன் ஏதோ. டேய், இவ யாருன்னு தெரியுதா? மேட்ரிமோனியில் ரிக்வெஸ்ட் கொடுத்தால மீராடா. ஏன் மச்சான், நீ ப்ரீமியர் கஸ்டமரா? ஏன்? இல்லை, மேட்ரிமோனியில் காசு கொடுத்தாலும் நம்பர் கொடுக்க யோசிப்பாங்க. அட்ரஸ் எப்படிடா கிடைச்சது? இது என் ஆஃபீஸ் மூலியமா வந்த கால்ரா. இதே மேட்ரிமோனி ஆஃபீஸ் மூலியமாவா? அப்படி பார்த்தா இது கோஇன்சிடென்ஸ் மாதிரி தெரியலையேடா. வரா. அப்பா, நான் சொல்லல, இவங்க தான். ஹலோ, நீங்க தான் அந்த மிஷின் மாட்டுறவங்களா? ஆமாம் சார். வேணான்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறா. அப்பா, சரிம்மா, இப்போ நான் என்ன செய்யணும்? சார் நீங்க ஒண்ணுமே பண்ண வேணாம். நீங்க தூங்கினா போறோம், எங்க வேலையை நாங்க ஆரம்பிச்சிரோம் சார். அவ்வளோதானா? வாங்க தூங்கலாம். வா, அவரே தூங்கலாங்கிறாரு. போடா. அவரு நீ போடா முன்னாடி. கிட்ட ஓப்பன் பண்ணு. என்னப்பா இதெல்லாம்? அப்பா, நான் தான் சொன்னேன்ல, பயப்படாதன்னு. ஒன்றும் இல்லை. நானும் அதை தான் சொன்னேன், எனக்கு ஒன்றும் இல்லைன்னு. சார், இது நோஸ்ல மாட்டுறது. இதை மட்டும் எடுத்துடாதீங்க. அதை தான் மாட்டிட்டாங்களேம்மா, நீ போய் தூங்கு. சரிப்பா, நான் மொட்டை மாடிக்கு போய் செடிக்கு தண்ணி ஊற்றிட்டு அப்படியே போய் தூங்குறேன்ப்பா. சரிம்மா. இந்த கெட்ட பொண்ணுக்கு நல்லா இருக்கு. அப்படியா? குட் நைட்மா. குட் நைட். இப்போ என்னையா பண்ணணும்? ஒன்றும் பண்ண வேணாம், படுங்க. வாங்க சார், அப்படி படுங்க. அப்படி சார், நீங்க நல்லா ரிலாக்ஸ் கால் நீளமா வைங்க. சூப்பர் சார். ரம்பத்தோட மாதிரி இருக்கு சார். டேய், இப்போ நீ என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? நீயும் போய் செடிக்கு தண்ணி ஊற்றணும். மச்சி, நீ இவரை பாத்துக்கிறியா? இதை நான் பாத்துக்கிறேன், நீ போடா. நான் போயிட்டு ஒரு 5 மினிட்ஸ்ல வந்துடுறேன். நீ சார், ஜஸ்ட் a minute சார். டேய், பாத்துக்கடா. நான் பாத்துக்கிறேன். அப்பா, ஏதாவது இருந்தா கூப்பிடுங்கப்பா. எல்லாத்தையும் மாட்டிட்டு அவன் போயிட்டான்.
உனக்கு வேலை தெரியுமா? அதிகமாக பேசாதீங்க, மூக்கில் மாட்டினதெல்லாம் வாய்க்குள்ளே போயிடும். என்ன இந்த பக்கம்? இல்லை அது செடிக்கு தண்ணி ஊற்றலான்னு. செடிக்கு நைட்ல யாராவது செடிக்கு தண்ணி ஊற்றுவாங்களா? ஏங்க? ஏன் ஊற்ற மாட்டாங்க நீங்களே சொல்லுங்க. நான் சொல்லுவேன், ஆனால் மொக்கையா இருக்கும்னு சொல்லிட்டீங்கன்னா. பரவாயில்ல சொல்லுங்க. செடிக்கு ஜலதோஷம் பிடிச்சிக்கும்னு. ஓ, இவ்வளோ முக்கியம் இருக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லை. நைட்ல செடிக்கு தண்ணி ஊத்துனா தண்ணி காயாது, தண்ணி தேங்கி பாக்டீரியா ஃபார்ம் ஆயிடும். அப்போ செடி பாலா போயிடும். அதான். அப்புறம் ஏங்க நீங்கள் நைட்டு செடிக்கு தண்ணி ஊற்ற வரேன்னு சொன்னீங்க? ஐயோ சாரிங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது. நான் ஒரு டியூப் லைட்டுன்னு தானேங்க. நான் டியூப் லைட்டுங்க. ஏங்க நீங்கள் தானேங்க மேட்ரிமோனியில் ரிக்வெஸ்ட் கொடுத்தீங்க, சொல்லுங்க. எங்கேயாவது வெளில போலாமா? எங்க? மோர் குடிக்க. மோரா? இப்பவா? ஏன் நீங்க இந்நேரத்துல பீர் மட்டும் தான் குடிப்பீங்களா? ஐயோ இல்லைங்க, அந்த மாதிரி பழக்கம் எனக்கு இல்லைங்க. சத்தியமா நான் குடிக்கல மாட்டேங்க. நான் குடிச்சதே இல்லைங்க. நம்பிட்டேன். இங்க மோர் தாத்தா செம்ம ஃபேமஸ், போய் குடிக்கலாமா? சரி வாங்க போலாம். இங்கதான் இப்பதான். இவர் தான் நான் சொன்னேன்ல. இவர் தானா? இந்தாம்மா. தேங்க்ஸ் தாத்தா. இவ்வளவு நாளா இந்த இடம் எனக்கு தெரியாம போச்சே. மீரா, உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். மேட்ரிமோனியில் நீங்கள் தான் ரிக்வஸ்ட் கொடுத்தீங்க. அதில் என்னோட ஃபோன் நம்பர் டீட்டெயில்ஸ் தான் நான் கொடுத்துருக்கேன். ஆனால் என்னோட ஜாப் டீட்டெயில்ஸ் பற்றி நான் எதுவுமே கொடுக்கவே இல்லை. வெறும் மெடிக்கல் டெக்னீஷியன் மட்டும்தான் போட்டிருக்கேன். என்ன எப்படிங்க கண்டுபிடிச்சிங்க? நீங்க எந்த ஊர், என்ன வேலை பார்க்குறீங்க, என்ன படிச்சிருக்கீங்க, ஃபுல் டீட்டெயில்ஸ் எனக்கு தெரியும். எப்படிங்க? உங்களை ஃபாலோ பண்ண. என்ன பயந்துட்டீங்களா? உங்க ஃபேஸ்புக் ப்ரொஃபைல்ல எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கு. அதை வச்சு சொன்னேன். சரி, அப்போ உங்களோட ப்ரொஃபைல் ஐடி கொடுங்க, நான் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறேன். என் ப்ரொஃபைல்ல என் ஃபோட்டோ கூட இருக்காது. என்னாச்சு? இல்லைங்க, நல்ல வேலையில் இருக்கீங்க. கொஞ்சம் கலர் கம்மியாக இருந்தாலும் கலையா அழகா இருக்கீங்க. கொஞ்சம் கலர் கம்மியா? ஓ, வெள்ளையா இருக்கிற நானுத்துல பேசுறீங்களோ? ஐயோ சத்தியமா நான் அந்த மீனிங்ல சொல்லிங்க. அப்புறம் இல்லைங்க, என்னோட நிறைய பெட்டரான ப்ரொஃபைல் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். என்ன எப்படி சூஸ் பண்ணீங்கன்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அது ஒன்றும் இல்லைங்க. உங்கள் அம்மாவுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. இருந்தாலும் ஹாஸ்பிட்டலில் சேர்க்காம உங்கள் கூடயே வச்சுக்கணும்னு தோணுச்சுல்ல, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ன யோசிக்கிறீங்க? இல்லைங்க, இது எல்லாமே ரொம்ப டக்குன்னு நடக்கிறதால ஒன்றுமே புரியலைங்க. ஆமாம்ல, எனக்கும் அப்படிதான் தோணுது. ஒருவேளை ரொம்ப ஸ்பீடாக போகிறோமோ? இல்லை, அப்படின்னும் சொல்ல முடியாது. சரி விடுங்க, பார்த்துக்கலாம். செட் ஆச்சுன்னா ஓகே, இல்லைன்னா குட் ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம். ஆமா, என்ன வேலைங்க இது? செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நான் கேள்விப்பட்டதே இல்லை. நீங்க மட்டும் இல்லைங்க, இந்த வேலை நிறைய பேருக்கு தெரியாது. ஆனா இந்த வேலையில ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்குங்க. என்னது? இந்த ஜாபுக்கு காம்படிஷனே கிடையாது. ஆமா இல்ல? ஆனா நைட்டு முழுக்க முழிச்சிட்டு இருக்கணும். கஷ்டம் இல்ல? கஷ்டம்லாம் இல்லைங்க, செம்ம ஜாலியா இருக்கும். எப்படி? இந்நேரம் என் ஃப்ரெண்டு எவ்வளோ ஜாலியாக இருப்பான் தெரியுமா? எடுத்துக்கோய்க்கா. அம்மா டேய் 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 நாக்கு மண்ண டேய் அம்மா கண்ணா கையம்மா
நீங்கள் ஜபாவோட ரொம்ப நெருங்கிய நண்பன் அப்படின்னு சொன்னாங்க. எஸ் சார். அது மட்டும் இல்லாமல் அவர் எழுதின எல்லா புக்ஸையும் நீங்கள் தான் பப்ளிஷ் பண்ணதா கேள்வி. ஆமாம். அப்படி இருந்தும் உங்கள் 2 பேருக்குள்ள எப்படி சண்டை வந்தது? சண்டையெல்லாம் ஒன்றும் இல்லை சார். ஜஸ்ட் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், அவ்வளோதான். அவன் ஒரு கதை எழுதி முடிச்சிருந்தான், அதை பப்ளிஷ் பண்ணுறான்னு சொன்னேன். இல்லை அது எனக்காக எழுதினது அப்படின்னு கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி பேசிட்டான் சார். ஓகே. பட் ஆக்சுவலாக ஜபா ஒரு நல்ல ரைட்டர் சார். அவனோட ப்ராடக்ட் வெளியில் வரணுமேங்கிற ஆசையில் தான் நான் கொஞ்சம் கோவமாக பேச வேண்டியதாகிடுச்சு. மற்றபடி எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை சார். இஸ் அ வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மை, அவ்வளோதான். கதை அவருக்காக மட்டுமே எழுதிக்கிட்டேன்னு சொன்னாரா? ஆமாம் சார், அவருக்காக எழுதுனதா தான் சொன்னார். ஓகே. நீங்கள் இந்த டிராயிங் பார்த்துருக்கீங்களா? இல்லை சார், பார்த்தது. நீங்கள்? சார் பார்த்ததில்லை சார். நான் இன்னும் காட்டவே இல்லை. சார் தெரியல சார். பார்க்கல. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. சார் நான் சொல்கிறேன் சார். ஜபா சார் ஒரு நாள் கால் பண்ணி புக் கவர் பேஜுக்கு ஒர்க் பண்ணி கொடுக்க சொன்னார் சார். நானும் ஒர்க் பண்ணி கொடுத்தேன் சார். பட் எல்லாத்தையும் அவர் ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. அப்புறம் அவரே ஒரு டிராயிங் அனுப்பிச்சு இந்த டிராயிங் எதுவும் சேஞ்ச் பண்ணாமல் ஒர்க் அவுட் பண்ணி கொடுக்க சொன்னார் சார். நானும் கொடுத்துட்டேன் சார். என்ன டைட்டில் இது? ஆமாம் சார். ஒரு புக்குக்கு 2 டைட்டில் இருக்கு. காவேரி கரை. எப்படி 2 டைட்டில்? சார் ஃபஸ்ட்டு காவிரி கரைன்னு தான் டைட்டில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் 38-18ன்னு மாற்ற சொல்லிட்டாரு. இது 38-18 சார்? 38-18 தான் சார். டிசைன் சார். ஓகே. அது என்ன ஃபோட்டோஸ்? ஓஎம்ஆர் பில்டிங்ஸ்லாம் தெரிகிற மாதிரி ஃபோட்டோஸ் கேட்டிருந்தார் சார். நானும் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து கொடுத்தேன். அவர் ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் அவரே ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சு அது பேக் பேஜுக்கு ஒர்க் பண்ணி கொடுக்க சொன்னார். அந்த ஃபோட்டோ தான் சார் இது. காவேரி கரை. சார் காவேரி ஆறு கர்நாடகாவிலேருந்து தமிழ்நாடு ஃபுல்லாக ஓடுது. இதில் எந்த இடத்துல இருக்கிற கரைன்னு எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? இது ஆற்றின் கரை இல்லை, கரை, அதாவது ஸ்டெயின். எந்த கரையோ இந்த கேஸ் எப்போ கரை சேருன்னு தெரியலையே. அழாதடி. இல்லை சார். மாப்பிள்ள தம்பி, வெளியே தலை காட்ட முடியும் சார். வேண்டாம் தம்பி. என் பொண்ணு வாழ்க்கையை பாருங்க தம்பி. இங்க பாரு, இல்ல இந்த பொண்ணு மோது பாரியா, நல்ல பொண்ணியா அது. இந்த வயசுல ஏயா டைவர்ஸ் அது இதுன்னு போறீங்க? நான் தான் உங்களுக்கா பேசிட்டு இருக்கேன். இருமா, ஏமா குறுக்க வந்து பேசுறீங்க? ஐயோ கொஞ்சம் இருங்க. வெளியே போக முடியல சார். என்னையா நீ இப்படி எல்லாம் பேசுற? நீ புரியவே மாட்டியா? ஏதோ தெரியாம பேசிட்டாங்க. நல்லா பேசுனா, நல்லா வளர்த்துட்டீங்க உங்க பொண்ணு. கொஞ்சம் கூட மரியாதை தெரியும். இதெல்லாம் பேசாம இருக்கா? பிடிக்கல. நேசர் கப்பல் எந்த ஒரு புரிஞ்சுக்கோங்க. அம்மா, இது போலீஸ் ஸ்டேஷன்மா, உங்க வீடு இல்ல. ஆளாளு கத்திட்டு இருக்கீங்க. சொல்லுமா. சார் என் பேரு திவ்யா. என் ஹஸ்பண்ட் பேரு தியானேஸ்வரன். எங்களுக்கு கல்யாணம் ஆகி 6 months தான் ஆகுது. ரீசெண்டா ஈசிஆர் ரோட்ல இப்போ ரீசெண்டா ஈசிஆர் ரோட்ல இருக்க ஒரு ரெசார்ட் போயிருந்தோம் சார். பீச்சில் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தோம். ட்ரெஸ் ஃபுல்லா மணலா இருந்துச்சுன்னு ரெஸ்ட் ரூம்ல வாஷ் பண்ணேன் சார். அப்ப அங்க யாரோ எடுத்த வீடியோ தான் சார் அது. என் ஹஸ்பண்ட் சொன்னா நம்பவே மாட்டாரு சார். டிவோர்ஸ் வேணும்னு சொல்றாரு சார். நான் எந்த தப்புமே பண்ணல சார்.
பேசாம செத்துடலாமான்னு தோணுது சார். Have some water. எழுதிக்கிங்க. சொல்லுமா, என்ன நடந்து சொல்லு. சொல்லுமா. சார், போன மாசம் நாங்க ரெசார்ட் போயிருந்தோம். ஓகே ஓகே, எழுதிக்கிங்க. சரி சார். தம்பி, சார் உன்னை உள்ள கூப்பிடுறாரு, வா. நீங்க தான் இவங்க புருஷனா? இதுவரை நான் தான் சார் ஹஸ்பண்ட். இனிமேல் அப்பெல்லாம் கிடையாது. இவளுக்கு எனக்குலாம் செட் ஆகாது சார். சார், திஸ் நாட் கோனா ஒர்க். டிவோர்ஸ் பேப்பர் சைன் பண்ண சொல்லுங்கள் சார். நான் ஃபேமிலி கோர்ட்டில் பார்த்துக்கிறேன். நியாயம்தான். அதுக்கு முன்னாடி அவங்க கொடுத்த இந்த கம்ப்ளைண்ட்டை கேளுங்க. ம். நானும் எனது கணவரும் அக்டோபர் 2ஆம் தேதி ஈசிஆர் சாலையில் உள்ள கைலாசா என்னும் பெயருடைய கடற்கரையோர தங்கும் விடுதிக்கு சென்றிருந்த போது எனது கணவர் என்னுடைய அனுமதி இல்லாமல் நான் குளிப்பதை குளியல் அறையில் கேமரா வைத்து படம் எடுத்து இசட் வீடியோஸ் என்னும் ஆபாச வலைதளத்தில் பதிவேற்றியுள்ளார். ஆகவே அவர் மீது சட்டத்துக்குட்பட்டு நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். சார், என்ன சார் இது? ஏய், என்னடி பண்ணி வச்சிருக்க? இப்போ என்ன பண்ணலாம்? சார், திஸ் இஸ் சீட்டிங் சார். நான் எடுக்கவே இல்லை சார். கூட்டு போங்க, உள்ள போடுங்க. சார், தம்பி, நான் ஏன் சார் சார் சொல்றாருல, வா வா. நான் ஏன் சார் போனோம்? ஆயா சார், எவனோ பட தப்புக்கு நான் சார் பொறுப்பேற்றுக்க ஒரு முடியும்? நிமிஷம், ஒரு நிமிஷம். என்ன சொன்னேன்? எவனை பண்ண தப்புக்கு நான் எப்படி பொறுப்புன்னு தானே சொன்னேன். இதுதானே அந்த பொண்ணு கூட சொல்லிச்சு. அவங்களுக்கு ஒரு சட்டம், உனக்கு ஒரு சட்டமா? என்னவா டிகிரி வாங்கிட்டு டஸ் புஸ் இங்கிலீஷ் பேசினா மட்டும் எஜுகேட்டட் ஆயிருவியா? இந்த மாதிரி நிலைமையில தாயா ஃபேமிலிக்கு சப்போர்ட்டா இருக்கணும், ஆறுதலா இருக்கணும். அவன் தான் ஆம்பளை, அவன் தான் மனுஷன். நீ என்ன டைவர்ஸ் கொடுக்குறது? ஏமா, இந்த மாதிரி ஆளும் கூட வாழ்றதே ஒரு பாவம். நீயே டைவர்ஸ் கொடுத்துரு, எடுத்துட்டு போக. சாரி சார், கிவ் மீ லாஸ்ட் சான்ஸ் சார். ப்ளீஸ் சார். திவ்யா, மன்னிச்சிருமா. கிவ் மீ லாஸ்ட் சான்ஸ்மா. மன்னிச்சிருமா, என்ன மன்னிச்சிருமா. இனிமே கூட்டு போங்க. சாரி சார், சார். லாஸ்ட் சார், லாஸ்ட் சார், ப்ளீஸ் சார். எனக்காக சார், இனிமே அவர் அப்படி பண்ண மாட்டார் சார். நான் நம்புறேன் சார். ப்ளீஸ் சார், எனக்காக சார். பாத்தியாயா, நம்பிக்கை. அவங்களுக்கு உண்மையில இருக்கிற நம்பிக்கை உனக்கு இருக்கணும். அப்போதான் லைஃப், அப்போதான் ஃபேமிலி. சார், சாரி சார். இனிமேல் வாழ்க்கையில் தப்பு பண்ண மாட்டேன் சார். சைபர் டீம் ஒரு சொல்லுங்க. 24 ஹவர்ஸ்ல இது பண்ணது யாருன்னு எனக்கு தெரியணும். ஓகே ஓகே சார். தேங்க்யூ சார். நீ தான் என் ஹோட்டலில் ரூம் போடும்போது கேமரா இருக்கா இல்லையான்னு எல்லா ஆங்கிளையும் செக் பண்ணணும். பொம்பளை பிள்ளை குறை சொல்லி என்னையா பண்ணுறது? சார், நீங்கள் சொன்ன பில்டிங்கே வந்துட்டோம். அடுத்தது என்ன சார்? இது அந்த பில்டிங் இல்ல. என்ன சார் சொல்கிறீங்க? அப்புறம் எது சார் இங்கே வந்தோம்? இந்த பில்டிங்கோட போட்டோ எடுத்தது ஜபா. அவர் எங்க இருந்து போட்டோ எடுத்தாருன்னு தெரிஞ்சாதா நமக்கு ஏதாவது க்ளூ கிடைக்கும். அதான் இங்கே வந்திருக்கோம். ஏதாவது கிடைச்சா சார்? அங்க பாரு, அங்க பாரு. சார், அந்த போட்டோல இருக்க கழுகு, கழுகு சிலை சூப்பர் சார். அதான் நம்ம பில்டிங். லெட்ஸ் கோ. யாரை பார்க்கணும் சார்? உங்க பேர் என்ன? என் பேர் கனகு சார். எத்தனை வருஷமா இங்க இருக்கீங்க? நான் ஒரு 3 வருஷமா வேலை பார்க்குறேன் சார். ஓகே. இவரை தெரியுமா?
தெரில சார். நீங்க இல்லாம செக்யூரிட்டியில் இன்னும் எத்தனை பேர்? இன்னும் ஒருத்தர் வேலை பார்க்குறாரு சார். விசிட்டர்ஸ் லிஸ்ட் மெயின்டைன் பண்ணுறீங்களா? பண்ணுறோம் சார். ஆனால் செக்ரட்டரி அனுமதி இல்லாமல் காட்டக்கூடாது சார். செக்ரட்டரி வர சொல்லுங்க. சரி சார். சார் 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 பில்டிங் ரொம்ப வித்தியாசமா இருக்குல்ல? ஆமாம் சார். வணக்கம் சார். தெரியுமா இவரு? பார்த்ததில்ல சார். இவருக்கும் தெரியாதாமே? சார் 150 வீட்டுக்கு மேலே இருக்கு சார். யார் வராங்க யார் போகிறாங்க எப்படி சார் கணக்கு வச்சுக்க முடியும்? சரி, விசிட்டர்ஸ் நோட் புக் கேட்டிருந்தேனே, போய் எடுத்துட்டு வா. ஓகே சார். அப்புறம் மொட்டை மாடிக்கு போகணும். எப்படி? லிஃப்ட்டில் போகலாம் சார். ஸ்டெப்ஸ்லேயே போகலாம். சரி சார். ஓகே சார். யாரை பார்க்க போறீங்க மேடம்? அந்த ஆதி வீடு. ஆதி? எந்த ஆதி மேடம்? 3 பேர் இருக்காங்க. அந்த ஸ்நாட் தெரப்பியில் ஒர்க் பண்ணுவாரே அவர். ஓ அவரா? அந்த 4th floor 401 மேம். ஓகே. மேம் விசிட்டர் புக்கில் சைன் பண்ணியாச்சா? அங்கே யாருமே இல்லையாப்பா? சரிங்க மேடம், வரும்போது சைன் பண்ணிவிடுங்க. ம் சரிங்க. கணக்கு என்ன தான் பண்ணுறான்னு தெரியல, கேட்கல, சைன் கூட வாங்க மாட்டான். எக்ஸ்கியூஸ் மீ மேடம், யார் வேணும்? ஆதி ஹவுஸ். ஆதி வீடு அது இல்லை மேடம், இந்த வீடு. இல்லை, வாட்ச்மேன் 407 சொன்னாரே. வாட்ச்மேன் எதுவும் மாற்றி சொல்லியிருப்பார் மேடம். ஆதி வீடு இந்த வீடு தான். தேங்க்யூ. இங்க இருக்கிற எல்லா ஃபிளாட்ஸ் ஆக்கிபைடா? இல்லை சார், நிறைய வீடு காலியாக தான் இருக்கு சார். இதுல ஒரு பேஜ் விடாம போட்டோ காப்பி எடுத்துருங்க. ஓகே சார். ஃபாஸ்டா. தேங்க்யூ. அப்புறம் சிசிடிவி கேமராஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கு? பார்க் ஏரியாவில் மட்டும் வச்சுருக்கேன் சார். ஏன் எப்படி? ரெசிடென்சியல் உள்ளவங்க அப்போஸ் பண்ணுறாங்க சார். பிரைவேசி இல்லைன்னு சொல்லி. இங்க இருக்கிற ரெசிடென்ட்ஸ் என்கொயரி பண்ணணுமே. பண்ணிடலாம் சார். எல்லார்கிட்ட பேசிட்டு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. எஸ் சார், எஸ் சார். ஆர்முகம். ஓகே சார். காப்பி எல்லா எடுத்தாச்சா? பேஜும் ஜெராக்ஸ் எடுத்து வச்சிட்டேன் சார். என்னங்க சார், ஏதோ சண்டை நடக்குது சார். ஏய் ஆதி வேணாம் வா. என்ன நடக்குதுங்க? சார், என்னை பார்க்க வந்தவங்க கிட்ட மிஸ்பிஹேவ் பண்றா சார். ஆமாம் சார்.
உங்க சொல்றது உண்மையா? என்ன உண்மையா? போலீஸ்னா பயந்துருவாங்களா? ஏய் மலமாடு, உன் பேர் என்ன? இது கேட்கல. பேர் சொல்ற. நான் யாருன்னு தெரியாம என் மேல கைய வச்சிட்டேன். பேரை சொல்ற தேரிக்க. எங்க அப்பா யாருன்னு தெரியுமா? இப்ப கேள் சொல்லுவா. பேர் என்னடா? சத்யா. த லாஸ்ட் வார்னிங். மறுபடி இந்த மாதிரி நடந்துக்கிட்ட உன் அப்பனையும் சேர்த்துல ஆடம் கட்டுருவேன். ஹலோ, இந்த மாதிரி பிரச்சனை ஏதாவது வந்ததுன்னா நீங்களே சண்டை போடக்கூடாது. போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணணும். சரி சார். இவங்க யாரு? இவங்க வந்து கேர்ள் ஃப்ரெண்டா? ஆமாம் சார். இன்னைக்கு கிளாஸ்ல என்ன பண்ண? எப்ப பார்த்தாலும் கார்ட்டூனே பார்த்துட்டு போர் அடிக்குது. நான் வேற ஏதாவது சேனல்ல மாத்திக்கிறேன்ப்பா. அவள் பவானி, இவள் வைகை, பொருணை, பெண்ணை. ஓஹோ, இந்த பாரெல்லாம் சுற்றி வரும் பஞ்ச நதிகளா நீங்கள்? என் கமண்டலத்தில் உள்ள பொன்னி நதியை கவிழ்த்து அதன் காரணமாக அந்த நீர் விரிந்து ஓடியதால் இன்று முதல் காவிரி என்று பெயர் பெற்று செழிப்போடு விளங்கட்டும். ஆஹா, அழகான பெயர். இனி இந்த மண்ணில் காவிரி தலையாய நதியாக விளங்கட்டும். விநாயக பெருமானின் அருளால் என் கமண்டலத்திலிருந்து புறப்பட்டு இந்த தமிழ் மண்டலத்தையே அலங்கரிக்கும். காவேரி கரைன்னு எழுதியிருக்காரு. ஏதோ ஆத்த பத்தி எழுதிருப்பார் போல சார். அப்போ காவேரி அப்படிங்கிறது ஒரு ஆறோட பேருன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அது ஒரு பொண்ணோட பேரா இருக்கலான்னு என் மைண்டுக்கு தோணலையே. இது ஆற்றங்கரை இல்ல, கரை, அதாவது ஸ்டெயின். காவேரி ஒரு பொண்ணோட பேரா? ஒரு நிமிஷம். சாப்பிட்டு போடா. சொல்லுங்க சார். ஜபாவோட பிலாங்கிங்ஸ் எடுத்துக்கிட்டு அவங்க பொண்ணு சொல்லிட்டு 10 நிமிஷத்துல டாக் ஸ்குவாட் அந்த அபார்ட்மெண்ட் கிட்ட இருப்பாங்க. மேக் இட் ஃபாஸ்ட். அவங்களை எடுத்துட்டு வர சொல்லுங்க. Come on. மா, அது குடுமா. சார், காவேரி அப்படிங்கிற ஒரு பொண்ணை பார்க்கணும். காவேரியா? காவேரின்னு இப்போ யாரும் இல்லை சார். இப்போ இல்லைன்னா இதுக்கு முன்னாடி இருந்தாங்களா? 6 மாதம் முன்னாடி காவேரின்னு ஒரு பொண்ணு இருந்துச்சு சார். ஆனால் இப்போ இல்லை, இறந்துச்சு சார். இறந்துட்டாங்களா? எப்படி? மாடியிலேருந்து தவறி கீழே விழுந்துருச்சு சார். எத்தனாவது ஃப்ளோர்? சார், சார், 4வது ஃப்ளோர்ல ஒரு பிளாட்டுக்கு முன்னாடி நாய் கத்துது சார்.